வணக்கம்டா மாப்பிள்ள அப்படி நானும் என் மாப்பிள்ளை நேற்று போன இடம் தான் திருச்சி உறையூரில் உள்ள ஃப்ரையர்ஸ் அண்ட் ஃப்ளையர்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் போனோம். இந்த கடையில் தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு சுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சிக்கனில் மசாலாம் போட்டு சுத்த விட்டு இருந்தாப்புல. நம்ம போனதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். அந்த சாண்ட்விச்சில் மைனஸு ஸ்டஃபிங்லாம் வச்சு அண்ணன் கையில் கட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்தாரு. எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கோழிக்கறி குருமா அண்ணன் சாண்ட்விச் போல் வருமா அப்படி இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம சிக்கன் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அந்த சிக்கன் பர்கரில் கேபேஜ், ஆனியனு, சிக்கனு, அவரோட ஸ்பெஷல் மைனஸு, சீஸு எல்லாம் எடுத்து தோசைக்கல்ல இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டை பாட்டி பொத்து நாப்பில் எடுத்து கையில் கொடுத்தாரு பாருங்க. அந்த சீஸு எல்லாம் மெல்ட் ஆகி சிக்கன்லாம் ரொம்ப ஸ்டஃப் ஆகி அப்படி தான் இருந்துச்சு. எடுத்து கையில் எடுத்து வாயில் வச்சு பார்த்தோம் பாருங்க, வாயில் போகலை, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கோழிக்கறி குழம்பு கதையே வேணாம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சிக்கன் பர்கரோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு சிக்கன் சவர்மா வாங்கினோம். அந்த சவர்மாவை ரோல் பண்ணி அண்ணன் கையில் கொடுத்தாரு. சும்மா சுற்றி சுற்றி வந்தீக அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு பேப்பர். அந்த பேப்பர் எடுத்து தூக்கி போட்டு சிக்கன் சவர்மா எடுத்து வாயில் வச்சு கடிச்சு பார்த்தோம். வேற லெவல் டேஸ்ட்டு. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அப்புறம் என்ன மக்களே, வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு, எங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைபர். கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.